ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபைண்டிங் கியூப் ரூட்ஸ். கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்? பட் ஆனால் நம்ம டைட்டில் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன்டா பாகுபலி கொண்டு அந்த மேத்ஸில் வச்சாங்க நினைக்காதீங்க. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். சரி, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஜென்ரலாக மேத்ஸ் கிளாஸ்க்குள்ள போனாலே போதும், ஒரு பதட்டமாக தான் இருக்கும். என்ன படிக்கிறோம் இல்லை, அவங்க சொல்றதே ஒரு இதுவும் யாருக்கும் புரிய கொடுக்க. ஓகேவா? பட் அந்த பயம் எல்லாம் போயிட்டு நம்ம செம்ம காமெடியா பண்ணா தான் நம்ம கிளாஸஸ் எல்லாம் போக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட வருவோம். ஓகே, எல்லாம் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்களே, மோஸ்ட்லி 99% பார்த்துருப்பாங்க. பார்க்காட்டி அந்த சீன் இருக்கு, பாருங்க. அது பார்த்த பிறகு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே என்ன செஞ்சுருக்காங்க பாவம், நம்ம அனுஷ்கா ஷார்ட்கட்டே இல்லாமல் ஏரோ வச்சு டக்குன்னு சிங்கிள் ஏரோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாகுபலி என்ன செஞ்சாரு, ஒரேடியா பல்கா ஷார்ட்கட் எடுத்து வந்துட்டு ஒரே வாட்டியா 3 பேரை கில் பண்ணிட்டாரு. இங்கேயும் நம்ம செய்ய போறதான், அதுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஸோ அதை எப்படி செய்ய போறோன்றதை நம்ம டாபிக் வைஸ் பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இங்க கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ண போறோம். அங்க என்ன மெம்பர்ஸ் வந்தா இங்க நம்பர்ஸ் தான் வந்திருக்கு, வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க, மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து அதை கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஒரு சிம்பிளா 64 கியூப் ரூட் ஆஃப் 64னா 4ன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. பட் ஆனா எவ்வளவு பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா செய்யறதுக்கும் டெக்னிக் இருக்காது. முதல்ல எக்ஸாம்ல பார்த்தாலே பக்கத்துல பாதி பேர் எக்ஸாம் அப்படியே என்னடா சுவாமி விட்டு போயிடுவாங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, அங்க என்ன செஞ்சாரு, ஒரு வில்லன்ஸ் வந்தாங்கன்னா உடனே என்னன்னா ஒரே சிங்கிள் டைம்ல ஷார்ட்கட் இட்டு வந்து 3 பேர்த்த நம்ம பாகுபலி கொண்டாரு. ஆமாவா இல்லையா? பட் ஆனா இந்த நம்பர்ஸ் அனுப்புனது யாருன்னு தெரியணும்ல, அதை தான் நம்ம இங்க ஆன்சரா ஃபைண்ட் பண்ண போறோம். அப்படின்னா அந்த ரியல் வில்லன் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்னது, இங்க என்ன இருக்கு, 3 இருக்கா. ஸோ இப்போ அவருக்கு இருக்க டெக்னிக் என்னன்னா, அவருக்கு ஷார்ட்னா லாஸ்ட் டிஜிட் 7 இருந்துச்சுன்னா ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் அனுப்புனது 3-ஆ இருப்பாங்க. ஒருவேளை லாஸ்ட் டிஜிட் 3-ஆ இருந்துச்சுன்னா அனுப்புனது 7-ஆ இருப்பாங்க. அதே போல 8 லாஸ்ட் டிஜிட்டா இருந்துச்சுன்னா ஆன்சர்ல என்ன ஆகும், 2 ஆகும். 2 லாஸ்ட் டிஜிட்டா இருந்துச்சுன்னா ஆன்சர்ல 8 வரும். அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட் 3னா இங்க 7 வரும். இங்க 7-ஆ இருந்துச்சுன்னா ரிசல்ட்ல 3 வரும். இங்க ஒருவேளை 8-ஆ 2-ஆ இருந்துச்சுன்னா இங்க 8 வரும். இங்க 8-ஆ இருந்துச்சுன்னா ரிசல்ட்ல 2 வரும். இது எப்படின்றத நம்ம இன்னும் இப்போதைக்கு நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்றோன்றத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து என்னன்னா, நம்ம ப்ரொசீஜர் எப்படி அந்த ஷார்ட்கட் வந்துச்சு, எப்படி நம்ம டெரைவ் பண்ணோம், எப்படி வேல்யூஸ்ன்றது எல்லாமே பார்த்து இன்னொரு 5 to 6 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க என்னன்னா 3 இருக்குல்ல. ஸோ இங்க 3 இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, ஃபைனல் ரிசல்ட்ல 7. ஸோ half ஆஃப் த கீ கண்டுபிடிச்சு. இப்போ நமக்கு என்ன ரிமைனிங் நம்பர்ஸ் 9, 1, 2 இருக்கு. இவங்களையும் கொண்டுட்டு அனுப்புவோம், அவங்க ரிசல்ட் எங்க வரும், இருக்கிற க்ளூவே தானே. ஸோ அதனால அதை வச்சிருக்கோம். அதை வச்சுதான் நம்ம இப்ப மெயின் கல்பிரிட் யாரும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ 912க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் இருக்கு. ஓகேவா? 10 கியூப்னா எல்லாத்துக்கும் தெரியும் 1000. ஸோ அது என்னது, அது நெக்ஸ்ட் வருது. அதுக்கு முன்னாடினா ப்ரீவியஸ் திங் என்ன இருக்கும், 912க்கு முன்னாடி இருக்கு ப்ரீவியஸ் இருக்கு. பர்ஃபெக்ட் கியூப் என்னது, 729னா என்னவா இருக்கும், 9 கியூப். ஸோ இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் கியூப் எவ்வளோ, 9 கியூப். அப்போ 9 தான் ஆன்சர். ஸோ 97 தான் அவங்களோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, அப்படிதான் சால்வ் பண்ணணும். இதான் ஷார்ட் கட்டிங். பாருங்க, நம்ம ஹீரோ என்னது, நம்ம ஹீரோயின் கற்றுக் கொடுத்த மாதிரி. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸை க்ளோஸ் பண்றாரு. இங்க லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கு, 2-ஆ இருக்கு. 2-ஆ இருந்தா என்ன செய்யறாரு, ரிசல்ட்ல என்னது 8. அந்த ஷார்ட் கட்டிங் இதை நம்ம மறந்துடாதீங்க. இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க பாருங்க, இப்போ என்ன இருக்கு, 474 இருக்கு. இப்போ 474 இருந்துச்சுன்னா ரிமைனிங் நம்பர் வச்சு கண்டுபிடிங்க. எப்படி மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு தெரியணும். இப்ப 474க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் எத்தனை, நல்லா யோசிச்சு பாருங்க. 8 கியூப் வந்து என்னது, 512. ஸோ 512 இருக்கு சான்ஸ், அது அடுத்ததா இது. அதுக்கு முன்னாடினா 7 கியூப் 343. ஸோ இப்ப 7. ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் எவ்வளோ, 7. இது ப்ரீவியஸா. ஓகேவா? ஸோ அதே போல இங்க பாருங்க, 7 இருந்துச்சுன்னா என்ன வரும், 3 வரும். 3 தான் 7, 7 3. ஸோ இங்க லாஸ்ட் டிஜிட்னா அதே தான் நம்ம டெக்னிக். ஓகேவா? ஸோ இந்த 3 பேர்த்த க்ளோஸ் பண்றாங்க. 7 இருக்கிறதுனால 3 போட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ 517. 517க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் எவ்வளவா இருக்கும், நல்லா யூஸ் பண்ண, 8 கியூப். 8 கியூப்னா என்னது, 512. ஸோ 8 தான் அவங்களோட ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியா வந்துருச்சு, ட்ரிக் அப்ப டக்குன்னு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து நான் நீட்டா கிளியரா ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு எப்படி கியூப்ஸ் என்னென்ன, அந்த கியூப் ரூட் எப்படி வந்துச்சு, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. ஒருவேளை இந்த நம்பர்ஸ் 2, 3, 8, 7 இந்த மாதிரி இல்லாம வேற சாதா நம்பர்ஸ் 1, 6, 5 வந்துச்சுன்னா அதே நம்பர் தான் வரும். இங்க 1 வந்துச்சுன்னா ரிசல்ட்ல என்ன வரும்னா 1 தான் வரும். இங்க 5 வந்துச்சுன்னா ரிசல்ட்லயும் 5 தான் வரும். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்தர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ற வேல்யூ எல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கியூப்னா எவ்வளவு ஆகும், 1. 2 கியூப்னா 8. 3 கியூப்னா 27. 4 கியூப்னா 64. 5 கியூப்னா
125. 6 cube na 256. 7 cube na 343. 8 cube na 512. 9 cube na 729. இது வேல்யூஸ். இப்போ கியூப் ரூட்னா என்ன ஆகும்? இந்த கியூப் இந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட் ஆகுமா? ஸோ அதை இப்படி கியூப் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்ப்போம். இதுங்க எல்லாம் இதே வேல்யூஸ்க்கு கியூப் ரூட்னா என்ன ஆகும் பார்ப்போம். கியூப் ரூட் ஆஃப் 64, கியூப் ரூட் ஆஃப் 125. ஓகேவா? இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கணும்னா கியூப் ரூட் ஆஃப் 1னா லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கு. ரிசல்ட்ல என்ன வரும்? 1 தான் வரும். இதே தான் இந்த பக்கம் எழுதுறேன். பட் ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நெக்ஸ்ட் டைம் எழுதிட்டு பாருங்க. லாஸ்ட் டிஜிட் 8 இருந்தா 2 வரும். நமக்கு தெரிஞ்ச டெக்னிக் தான். இங்க 8 வந்தா 2 வரும். ஓகேவா? அதே போல இங்க 7 வந்தா என்ன வரும்? 3 வரும். புரியுதா? சோ இப்ப 4 வந்துச்சுன்னா 4 தான் வரும். இங்க லாஸ்ட் டிஜிட்ல 4 வந்தா 4 தான் வரும். 5 வந்தா 5 தான் வரும் ரிசல்ட்ல. இங்க 6 வந்தா அதுவும் 6 தான் வரும். பட் ஆனா 3 வந்தா மட்டும் என்ன வரும்? 7 வரும். ஞாபகம் இருக்க டெக்னிக் அதே தான். அதுக்கு முன்னாடி சொன்னால அது எப்படி வந்துச்சுன்றதை இங்க பார்ப்போம். இந்த 2 வந்தா என்ன ஆகும்? 8 ஆகும். சோ 8. 9 வந்தா 9 தான். ஓகே பாருங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த இதுதான். 8 2னா 8 வந்தா 2 வரும். 2 வந்தா 8 வரும். 7 வந்தா 3 வரும். 3 வந்தா 7 வரும். இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இங்க பாருங்க. மத்ததுல நான் 1 வந்தா 1 தான் வரும். 4 வந்தா 4, 5 வந்தா 5, 6 வந்தா 6, அதுக்கு அடுத்து 9 வந்தா 9. சோ அந்த நம்பர்ஸ்லாம் வந்தா சிமிலரிட்டி தான் இருக்கும். மத்ததுலாம் மட்டும் சேஞ்ச் ஆகும். சோ அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறோம் என்னன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அதனால உங்களுக்கு ப்ரொசீஜர் எப்படி செய்யறது என்னன்னு கிளியரா புரியும். ஓகேவா? இப்போ என்னன்னா 7 5 3 5 7 1 இவ்வளோ நம்ம லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 1. லாஸ்ட் டிஜிட் 1 வந்தா ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஆன்சர் 1 இருக்கும். ஓகே, நம்ம டெக்னிக் ஞாபகம் இருக்குல்ல, ஒரே வாட்டி 3 நம்பர்ஸை க்ளோஸ் பண்றோம். ரிமைனிங் நம்பர் என்னது? மிச்ச நம்பர் வச்சு தான் நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணும். 753 இருக்கு. 753னா அந்த ரிமைன் நம்பர் ப்ரீவியஸ் வர அதுக்கு முன்னாடி வர பெர்ஃபெக்ட் கியூப் எத்தனை? பெர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு நம்ம பார்க்கணும். அது என்ன கியூபா இருக்கும்? அது 729 ஆகும். ஸோ இது 753க்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் கியூப் எவ்வளவா இருக்கும்? 729. 729னா என்ன கியூப்? இது 9 கியூப். ஸோ 9 கியூப்னா ஆன்சர் என்ன ஆகும்? 991. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகேவா? அந்த பெர்ஃபெக்ட் கியூப் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இங்கே லாஸ்ட் டிஜிட் 4. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸை க்ளோஸ் பண்றோம். ரெண்டாவது லாஸ்ட் டிஜிட் 4னால 4 ஆன்சர்ல வரும். இப்போ ஆன்சர்ல கூட லாஸ்ட் டிஜிட் 4 வரும். இப்போ ரிமைனிங் நம்பர் 405. 405க்கு முன்னாடி இருக்க பெர்ஃபெக்ட் கியூப் எவ்வளோ? 7 வரும். ஸோ பெர்ஃபெக்ட் கியூப் எத்தனை? 74. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல இப்போ என்ன லாஸ்ட் டிஜிட் 5னா ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் என்னது? 5 ஆகும். அதே போல நம்ம ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸை நம்ம டெக்னிக் வச்சு க்ளோஸ் பண்றோம், கேன்சல் பண்றோம். ரிமைனிங் என்னது? 274. 274க்கு முன்னாடி இருக்க பெர்ஃபெக்ட் கியூப் எத்தனை? பாருங்க, 256. 256னா 6 வரும். ஸோ இப்போ 65 ஆகும் ஆன்சர். அதே போல இங்கேயும் பாருங்க, லாஸ்ட் டிஜிட் 3 வந்தா ஆன்சர் என்ன? நான் முதல்ல என்ன சொல்லிருக்கேன்? 7 வந்தா 3, 3 வந்தா 7. அப்ப லாஸ்ட் டிஜிட் 3 வந்ததுனால ரிசல்ட்ல 7 ஆகும். ஸோ இப்போ நம்ம சம் பவபிள் டெக்னிக் யூஸ் பண்ணி 3 டிஜிட்டை கேன்சல் பண்றோம். ரிமைனிங் நம்பர் 658. 658க்கு முன்னாடி இருக்கு பெர்ஃபெக்ட் கியூப் எவ்வளோ? அது நெக்ஸ்ட் வந்து 729 வரும். ப்ரீவியஸ் வந்து 512 வரும். 512னா அது 8 கியூப். 8 கியூப்னா அப்போ ஆன்சர் என்ன ஆகும்? 87 ஆகும். ஸோ அதே போல இப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட் 8னா ரிசல்ட் என்ன வரும்? 2. 2 வந்து 8 வரும். அதனால 8னால இப்போ 2 போட்டுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற 3 நம்பர்ஸ் நம்ம கேன்சல் பண்றோம். ரிமைனிங் நம்பர் 74. 74க்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் கியூப் என்னவா இருக்கும்? 64. 64னா 4 கியூப். ஸோ ஆன்சர் என்னவாகும்? 442. அதான் அவங்களோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கியூப் ரூட்டை எக்ஸாம்பிள் வச்சு அது குவிக்காக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸோட நிறைய ப்ராப்ளம்ஸோட நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட்கட்ஸோட நம்ம டாபிக்ஸை பார்ப்போம். இன்னும் ஜிகே ட்ரிக்ஸ் மற்ற வேற சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு பிளேலிஸ்ட்டில் போய் கிளியராக பாருங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஈஸியாக இருக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.